முதலீடுகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சந்தை அபாயத்திற்கு உட்பட்டவை. முதலீடு செய்யும் முன் நிபுணரை அணுகவும். ஹலோ காமன் மேன், வெல்கம் பேக் டு வெல்தி மைண்ட்செட் யூடியூப் சேனல். இன்னைக்கு வழக்கமாக பார்க்குற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். 4.43 லட்சம் அதிகமாக பெறலாம், கூடுதலாக ஒரு பைசா கூட முதலீடு செய்யாமல். பங்கு சந்தையின் ரகசியங்கள், இந்த தலைப்பில் தான் இன்றைக்கி வந்து நம்ம பேச போகிறோம். $4.5 லட்சம் கிட்டத்தட்ட எப்படி வந்து ₹1 கூட அதிகமாக வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் வந்து வாங்கிறது, இது வந்து பாசிபிளான்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாசிபிள் தான். இதுக்கு நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி 1/3 அலோகேஷன் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது தான். இந்த 1/3 அலோகேஷன் ஃப்ரேம் ஒர்க்ன்றது ஒரு வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ ஒர்க் ஆகிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா அது அவ்வளோ சுலபத்தில் ஆகாது. நீங்கள் பேர் மினிமம் ஒரு 10 வருஷமாவது வெயிட் பண்ணிங்கனாக்கா நீங்கள் இந்த 1/3 அலோகேஷன் ஃப்ரேம் ஒர்க் மூலிமா குறைஞ்சபட்சம் 4.5 லட்சம், அதிகபட்சமாக மார்க்கெட்டை பொறுத்து உங்களால் எவ்வளோ மட்டும் வந்து ப்ராஃபிட்டாக வந்து அதிகப்படுத்தி இருக்க முடியும். அது எப்படின்ற ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ வந்து உங்களுக்கு நான் பார்க்க போகிறேன். ஸோ நான் ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்ன்ற முறையில் வெவ்வேறு கால்குலேஷன் வந்து தினமும் போட்டு பார்த்துட்டே இருப்போம். இதில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்யூச்சரை நோக்கி போடுறது நம்மளுடைய அசம்ஷனாக இருக்கும். ஏற்கனவே நடந்த ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்து அதில் வந்து ஒரு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம்னு சொல்லி நம்ம போட்டு பார்த்தா தான் நமக்கு வந்து பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் ஃப்யூச்சரை வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் பெரும்பாலானவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நாமளும் இப்போ வந்து அதை தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நாம் சில முதலீட்டு பழக்கங்களை வந்து மாற்றிக்கணும், சில பொதுவான தவறுகளை வந்து தவிர்க்கணும். இவ்வளோ தான் நம்ம வந்து செய்ய வேண்டியது. மற்றபடி வேறு எதுவுமே நம்ம பெருசாக செய்ய வேண்டியது ஒன்றும் கிடையாது. சந்தையின் போக்குகள், நம்முடைய முதலீட்டோட முடிவுகள் மற்றும் நீண்டகால நோக்கில் செல்வத்தை எப்படி உருவாக்குவது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம். நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களால் முழுசாக வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ சந்தையோட தலைமை மாறிக்கிட்டே தான் வந்து இருக்கும். சந்தையோட தலைமைன்னா என்னப்பா, எதை புதுசாக சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. இப்போ ஏதாவது ஒரு செக்டர் தான் வந்து நார்மலாக வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மராக இருக்கும். எல்லா செக்டாரும் எல்லா நேரத்துலையும் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மராக இருக்காது. நண்பர்களே, பங்கு சந்தையில் வந்து லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, இந்த 3 வகையான நிறுவனங்கள் உள்ளன அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே வந்து நல்லா தெரியும். இதில் எந்த வகை நிறுவனங்கள் வந்து இப்போ சிறப்பாக செயல்படும் அப்படின்றத துல்லியமாக யாராலையுமே வந்து கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ யாராலையுமே கால்குலேட் பண்ண முடியலன்னா எப்படி தான்ப்பா எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அப்புறம் ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்டோட வேலையெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, எல்லாரும் அவங்களுக்குன்னு ஒரு ஒர்க்கிங் ஸ்டைலை வந்து வச்சுருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஐடியா வந்து கொடுப்பாங்க. மேற்கொண்டு நம்மகிட்டன்னு ஒரு பல ரேஷியோக்கள் வந்து இருக்குது. அதில் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு இதில் இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், இதில் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து பங்குச்சந்தையில் உங்களுக்கு வந்து அட்வைஸுகள் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு வருடம் வந்து லார்ஜ் கேப் ஃபண்டுகள் வந்து அசத்தலாக வந்து செயல்படும். அடுத்த வருடம் ஸ்மால் கேப் ஃபண்டுகள் வந்து உச்சத்தை தொடும். பிறகு மிட் கேப் ஃபண்டுகள் வந்து முன்னிலை பெறும். இது வந்து ஒரு சுழற்சி, அதாவது ஒரு சைக்கிள்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி சைக்கிளிக்கலாக தான் எல்லாமே எல்லா நேரத்துலையும் மேலே வந்துடாது. லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்புன்றது சைக்கிளிக்கலாக தான் வந்து முன்னாடி வரும். ஸோ இப்போ நீங்கள் போன வருஷம் வந்து ஒரு நல்ல ஃபண்டை வந்து வாங்கி வச்சுருக்கேன், இந்த வருஷம் அது ஏன்பா பர்ஃபார்ம் பண்ணல, நல்லதாக பார்த்து தானே வாங்கலாம், இந்த மாதிரி புலவுங்கிறவங்க வந்து நிறைய பேர்த்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. கடந்த வருடத்தின் சிறந்த ஃபண்டை வந்து துரத்துவது ஏன் வந்து தோல்வி அடையுது அப்படின்றத வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நம்மள பல பேர் செய்கிற தவறு வந்து இதுதான். இந்த ஃபண்டு போன வருஷம் வந்து 30% லாபம் கொடுத்துருக்கு. உதாரணத்துக்கு கோல்டு வந்து போன வருஷம் 76% 80% வரைக்கும் லாபம் கொடுத்துருக்கு. சில்வர் இந்த ஒரு வருஷத்துலேயே கிட்டத்தட்ட 200%க்கு மேலே லாபம் கொடுத்துருக்கு. அதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பப்ளிக் செக்டர் யூனியன் பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதுக்கு நெக்ஸ்ட் இயர் நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா அது வந்து பீக்கை தொட்டிருக்கும். அதிலிருந்து அது கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் வந்து அதிகம். மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைச்சல். அதுக்காக மேலேயே போனது இல்லையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா போகலாம், போகாமே இருக்கலாம். ஆனால் போகாமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் வந்து மிக அதிகம். ஸோ கடந்த வருடம் சிறப்பாக செயல்பட்ட ஃபண்டுகளில் வந்து பணத்தை போட்டிங்கனாக்கா உங்களுக்கு என்ன ஆகும்னா, கடந்த வருடம் சிறப்பாக செயல்பட்ட ஃபண்டுகள் இந்த வருடம் அதே அளவுக்கு கொடுக்குங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. சந்தை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இது ஒரு ஓடுற ஒரு புலியை வந்து நீங்கள் துரத்துற மாதிரி
புலியை துரத்த நினச்சதுன்னா புலி எவ்வளோ வேகமாக ஓடுன்னு உங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் வந்து பணத்தை இழக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இதில் மிக அதிகன்றதை தயவு செய்து வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓடுற குதிரையை வந்து நீங்கள் வந்து பின்னாடி துரத்திட்டு ஓடாதீங்க. இதுதான் உங்களுக்கு வந்து இது சொல்கிறது. அப்போ எதில் முதலீடு செய்வது, எப்போது முதலீடு செய்வது, இந்த குழப்பங்கள் வந்து பல பேருக்கு வந்து இருக்கும். இந்த தவறுகளால தான் பல முதலீட்டாளர்கள் நீண்ட கால நோக்கில் நல்ல லாபத்தை பெற முடியாமல் வந்து போகுது. ஸோ இப்போ அடுத்தது இன்னும் ஒரு செக்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டம் ஃபிஷிங்கு. ஸோ பாட்டம் ஃபிஷிங்னா என்னென்னா, சில பேர் இப்போ மார்க்கெட் வந்து டவுனில் இருக்குது, இதுதான் நல்ல சான்ஸு, விலை வந்து குறைவாக இருக்கும்போது நிறைய வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இதுதான் பாட்டம் ஃபிஷிங்னு சொல்லி சொல்கிறது. அதாவது பங்கு சந்தை வீழ்ச்சி அடையும் போது அது மீண்டும் எழும்பும் அப்படின்ற நம்பிக்கையில் வந்து பங்குகளை வாங்குறது. ஆனால் சந்தையின் பாட்டத்தை அல்லது குறைந்தபட்ச விலையை யாராலும் வந்து கணிக்க முடியாது அப்படின்றது தான் உண்மை. சில சமயம் நாம் வாங்கிய பிறகு அதை விட வந்து கீழே போகலாம். ஆனால் அதனால் நம்ம எதிர்பார்க்குற லாபம் வந்து கிடைக்காம போகிறதுக்குண்டான வாய்ப்பும் நிறையா இருக்குது. ஸோ இந்த 2 அணுகுமுறைகளுமே பார்த்திங்கன்னா கடந்த வருடத்தின் சிறந்த ஃபண்டை துரத்துவது, பாட்டம் ஃபிஷிங் செய்வது, பெரும்பாலான முதலீட்டாளர்கள் வந்து நல்ல பலனை வந்து இதில் அடையிறதில்லை. இதற்கு மாறாக நாம் நிலையான மற்றும் எளிமையான ஒரு உத்தியை தான் உங்களுக்கு இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன். அதுதான் 1/3 ஒதுக்கீடு உத்தி. அதாவது 1/3 அசட் அலோகேஷன் ஃப்ரேம்வொர்க் அப்படின்ற ஒரு உத்தியை தான் இப்போ வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதில் உங்களோட சைக்கலாஜிக்கல் மிஸ்டேக்ஸ், அதாவது இந்த உளவியல் தவறுகள் எல்லாம் குறைக்கிறதுக்கு வந்து இந்த 1/3 ஒதுக்கீடு உத்தின்றது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உதவும். ஸோ இப்போ நாம் பேச போகிறது இந்த வீடியோவோட ஒரு முக்கியமான ஒரு பகுதி, 1/3 ஒதுக்கீடு உத்தி. இது ஒரு எளிமையான அணுகுமுறை. உங்கள் மொத்த முதலீட்டை வந்து 3 சம பங்குகளாக வந்து பிரிச்சுக்கோங்க. லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு. இந்த ஃபண்டுகளில் வந்து நீங்கள் 3ஆக பிரித்து வந்து முதலீடு செய்கிறது. ஸோ 1/3 லார்ஜ் கேப் ஃபண்டில் பெரிய மற்றும் ஸ்திரமான பங்குகள். இந்த பங்கு சந்தையோட ஏற்ற இறக்கங்களில் ஓரளவு இது வந்து பாதுகாப்பை தரும். ரெண்டாவது, இன்னொரு 1/3 வந்து மிட் கேப் ஃபண்டில் நடுத்தர அளவிலான பங்குகள், வளர்ச்சி வாய்ப்புகள் வந்து மிக அதிகம். ஏன்னா மிட் கேப் ஃபண்டு தான் அடுத்தது லார்ஜ் கேப் ஃபண்டாக வந்து மாறும். மீதி இருக்கிற 1/3 வந்து ஸ்மால் கேப் ஃபண்டில் வந்து போடுங்க. சிறிய நிறுவனங்கள், அதிக வளர்ச்சி சாத்தியக்கூறுகள், ஆனால் இதில் வந்து ரிஸ்க் அதிகம். அதனால் இது நீங்கள் 1/3 33.33% 3ஆக வந்து நீங்கள் பிரித்து போட்டிங்கனாக்கா உங்களுக்கு எல்லா ரிஸ்க்குமே வந்து குறையக்கூடும். ஸோ இந்த உத்தி எப்படி வந்து மிகவும் பயனுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இது வந்து ஒன்று டைவர்சிஃபிகேஷன். உங்கள் முதலீடுகள் வந்து ஒரே இடத்துல குவிந்து விடாமல் வந்து தடுக்குது. ஒரு வகை ஃபண்டுகள் சேர்ந்தாலும் மற்றவை வந்து அதை வந்து சமன் செய்யுது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டைவர்சிஃபிகேஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா சைக்கலாஜிக்கல் ப்ரொடெக்ஷன். நாம் முன்பு பார்த்த சிறந்த ஃபண்டை துரத்துவது மற்றும் பாட்டம் ஃபிஷிங் செய்வது போன்ற உணர்ச்சி பூர்வமான முடிவுகளை வந்து தவிர்க்கிறதுக்கு வந்து இது உதவுது. நீங்கள் ஒரு முறை இந்த ஒதுக்கீட்டை செய்த பிறகு சந்தையின் தினசரி ஏற்ற இறக்கங்களை பற்றி அதிகம் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்கள் எல்லா செக்மெண்ட்லையுமே இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு லார்ஜ் கேப் மேலே போனாலும் பிரச்சனை இல்லை, மிட் கேப் மேலே போனாலும் பிரச்சனை இல்லை, ஸ்மால் கேப் மேலே போனாலும் பிரச்சனை இல்லை, 3 கீழே வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையுமே ரெகுலராக வாங்கிட்டே இருக்க போகிறீங்க. அதனால் இந்த மாதிரி 1/3 போட்டுக்கோங்க. மூணாவது மற்றும் மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலையான வளர்ச்சி, அதாவது கன்சிஸ்டன்ட் க்ரோத்து. சந்தையின் பல்வேறு சைக்கிள்கள்லையும் இந்த மாதிரி நீங்கள் பங்கேற்கிறது மூலம் நீண்ட கால நோக்கில் நிலையான மற்றும் சிறந்த வருமானத்தை வந்து பெறுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. இதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் எக்ஸ்போசர். இது வந்து நம்ம கணிக்கிறது இல்லை, அதாவது இந்த மாதிரி போட்டால் இந்த மாதிரி ஆகும்ன்றது கணிக்கிறது கிடையாது. நாம் எவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சி மார்க்கெட்டில் இருக்கிறோம் அப்படின்றது தான். இந்த ஈக்குவல் எக்ஸ்போசர் என்பது வந்து வெறும் லாபத்தை மட்டும் மையப்படுத்தியதல்ல, இது சந்தையின் எந்த போக்கிலும் தாக்குப்பிடித்து நீண்ட காலம் நிலைத்திருப்பது பற்றியது. நம்மளால் சந்தையின் உச்சத்தையோ அல்லது அடியையோ கணிக்கவே முடியாது. ஆனால் இந்த 1/3 ஒதுக்கீடு உத்தியின் மூலம் சந்தை எந்த திசையில் வந்து சென்றாலும் நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்றது மட்டும் நிச்சயம். ஸோ இப்போ நாம் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். முழு நேர சந்தை கணிப்பாளர்களை விட பகுதி நேர முதலீட்டாளர்கள் ஏன் பெரும்பாலும் வந்து சிறப்பாக செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா,
இந்த ஃபுல் டைம் இன்வெஸ்டரு சந்தையின் ஏற்ற இறக்கங்களால் எளிதில் வந்து பாதிக்கப்படுவாங்க, உணர்ச்சி வசப்படுவாங்க, பயப்படுவாங்க, இல்லை கிரீடா பேராசை வட்டு போன்ற உணர்ச்சிகள்லாம் அவங்கள தவறான முடிவுகளை வந்து எடுக்க தோண்டும். அடிக்கடி பங்குகளை வாங்குவதும் விற்பதும் அதிக பரிவர்த்தனை செலவுகளுக்கும், அதாவது நீங்கள் வந்து கமிஷன் தான் அதிகமாக கொடுத்துருப்பீங்க, உங்ககிட்ட பணம் ப்ராஃபிட்டுன்னு சொல்லிட்டு பெருசாக எதுவும் வந்திருக்காது. இதை தான் வந்து சொல்ல வர்றேன். ஆனால் நீங்கள் பார்ட் டைம் இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்திலிருந்து விலகி இருப்பாங்க. தங்களோட ஒதுக்கீடு உத்தியை நம்பி நீண்ட கால நோக்கில் பொறுமையாக வந்து முதலீடு செய்வாங்க. இதன் விளைவாக அவங்களுக்கு உணர்ச்சி பூர்வமான தவறுகளை வந்து செய்வது ரொம்ப வந்து குறைவாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டைட்டிலுக்கு திருப்பி வருவோம். இந்த 4.43 லட்சம் சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா ஒரு டேட்டா செட் கீழே கொடுக்கறதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணுறேன். இதில் நீங்கள் மாதம் வந்து 10,000 ரூபா முதலீடு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்குவோம். ஒரு சிறந்த பந்தை ஒரு போன வருஷம் சிறப்பாக செயல்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டை வந்து துரத்துறவர் ஒவ்வொரு வருடமும் கடந்த வருடத்தின் சிறந்த ஃபண்டில் வந்து முதலீடு செய்கிறாரு. இந்த பாட்டம் ஃபிஷிங் பண்ணுறவங்க சந்தை குறைந்த போதெல்லாம் முதலீடு செய்கிறாரு. நம்ம 1/3 ஒதுக்கீடு உத்தியை வந்து பின்பற்றுறவர் வந்து 3 வகையிலும் சமமாக வந்து எல்லா பீரியட்லையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 10 வருடங்களுக்கு பிறகு இந்த 1/3 அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுறவங்க போர்ட்ஃபோலியோ மற்ற 2 உத்திகளை ஃபாலோ பண்ணுறவங்களோட 4.43 லட்சம் அதிகமாக இருக்கிறத வந்து உங்களால் இந்த டேபிள்லேருந்து பார்க்க முடியும். இது வெறும் உதாரணம் தான். முதலீட்டு தொகை அதிகரிக்கும் போது இந்த வேறுபாடு இன்னும் பல லட்சங்கள் அதிகமாக கூட வந்து மாறலாம். அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து நமக்கு சாதகமாக இல்லாத நேரத்தில் இது ரொம்ப குறையறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி இந்த 1/3 அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுறவங்க கடந்த 10 வருஷத்தில் எல்லா விதமான ஃபண்டுகள்லையும் போட்டு பார்த்ததில் இது வந்து பெட்டராக தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆக இங்கே முக்கியமானது நம்ம கூடுதலாக ஒரு பைசா கூட முதலீடு செய்யலை, நம்ம முதலீடு செய்யும் முறையை மட்டும்தான் மாற்றிருக்கோம். அதனால் இந்த கூடுதல் லாபம் வந்து சாத்தியமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்டை வந்து துரத்தாதீங்க, எல்லாத்துலேயும் ஈக்குவலாக வந்து போடுங்க அப்படின்றத இதில் இருந்து நம்ம சொல்கிறது. அதிக வருமானம் நீங்கள் வந்து எப்போ துரத்திட்டு போகிறீங்களோ அதில் அதிக ரிஸ்க்குக்கும் வந்து வழி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இறுதியாக நம்ம அனைவரும் அதிக வருமானத்தை விரும்புகிறோம். ஆனால் அதிக வருமானம் என்பது அதிக ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கணுன்றதை தான் குறிக்குது. முதலீட்டில் நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறீங்க அப்படின்றத உங்களோட ரிஸ்க் அப்படைட் என்னன்றதை ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டை அணுகி அவரோட அட்வைஸை எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இதை வந்து பரிச்சை பண்ணி பாருங்கள். இந்த 1/3 ஒதுக்கீடு உத்தின்றது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான மற்றும் சீரான பாதையை வழங்குது. அதிக ரிஸ்க் எடுக்காமல் நீண்ட கால நோக்கில் நல்ல வருமானத்தை வந்து பெற உதவுது அப்படின்றதுல கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. நிலவில் வச்சுக்கங்க, நிதி சந்தையில் பொறுமை தான் வந்து மிகப்பெரிய சக்தி. உணர்வுபூர்வமான முடிவுகளை வந்து நீங்கள் தவிர்த்துட்டு ஒரு சீரான முதலீட்டு உத்தியை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் நிதி இலக்குகளை நீங்கள் நிச்சயமாக அடையலாம் அப்படின்றத வந்து புரிஞ்சுங்க. இந்த 1/3 ஒதுக்கீடு உத்தியை நீங்கள் இன்றைக்கே வந்து பின்பற்ற தொடங்கலாம். உங்கள் முதலீடுகளை வந்து திருப்பியும் நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள், ரீபேலன்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டோட பேசுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் இதை லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த விதமான உத்தியை பயன்படுத்துறீங்கன்றதை கீழே வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து அனுப்புங்க. அவங்களையும் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வற்புறுத்துங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.